1% துணிச்சல் நடிகர் விஜய்க்கு வரும்னு நீங்க சொல்லுங்க. கொள்கை எதிரின்னு சொல்றாருல்ல, விஜய் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னா பிஜேபியோட கொள்கை என்ன, அதை இவர் எப்படி எதுக்க போறாரு, எதை வச்சு தடுக்க போறாரு, ஒன்னும் தெரியாது. இப்படிப்பட்ட 75 ஆண்டு காலம் ஒரு பொண்ணு விழாக்கன்ற ஒரு திமுகவை, தமிழ்நாட்டுக்கே பேர் தமிழ்நாடுன்னு பேர் வச்ச ஒரு கட்சியை ரொம்ப கூலா சொல்றாரு. பவள விழா பாப்பான்னு ஈஸியா உள்ள கூட்டிட்டு போய் தாப்பா போடலான்னு நினைக்கிறாரு. ஊழலை எதிர்ப்போன்றாரு. ஊழல் வரியை ஏன் கூட வச்சிருக்கேன், யோக்கியமா ஒருத்தன் சம்பாதிக்கிறவனுக்கு காட்டு. அங்க ஆதவ ஒரிஜினான்னு ஒருத்தன் இருக்கான், ஆம பூந்த ஊடும் ஆதவ ஒரிஜினா பூந்த ஊடும் ஒண்ணுதான். முதல்ல நீ யோக்கியனான்னு முதல்ல ப்ரூஃப். படம் அடிச்சா 100 கோடி 200 கோடி தாண்டா கிடைக்குது. அரசியலில் வந்துட்டோம்னா கையெழுத்து போட்டா 1000 கோடி 2000 கோடி அடிச்சுட்டு போலான்னு நினைக்கிறாரு. பிஜேபி சொன்ன அசைன்மெண்ட் அந்த ஆள் செய்யணும். இல்லைன்னா அந்த ஆளுக்கு இங்க பனை ஊர்ல பங்களா இருக்காது, வீடு இருக்காது, சொத்து பத்து இருக்காது, ஆளே இருக்க மாட்டாங்க. அமித்ஷாவை ஏற்று ஒரே ஒரு அறிக்கை கூட சொல்லுங்க. நாள் அடுத்த நாள் 2000 கல்டுதா இல்லையா நான் பார்க்குறேன். இந்த ஆள் பிஜேபியோட எடுபடி. எடப்பாடி கிரேடு 1னா இவன் கிரேடு 2. எடப்பாடி பிரான்ச்சி, இவன் பினாமி. பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுது, தூக்கத்துல முதலமைச்சரை எழுப்பி கேட்டா கூட அவர் டக்குன்னு விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பொது மேடையில பேசுறாரு அப்படின்னு எனக்கு புரியல சார். அந்த ஆளு விடுங்க மேடம், அந்த ஆளு ஏதோ வாயில வந்ததை உணர்றாங்க. இந்த ஆள் நினைக்கிற மாதிரி விசில் ஊதுற ஜாதகம் இல்லாது, இந்த கட்சிக்கு சங்கு ஊதுற ஜாதகம். அரசியல் பயங்கர விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த முறை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாவேக்காவோட 3ஆம் ஆண்டு விழா நடந்தது. அதில் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக்கா 2 ஆண்டு முடிந்து 3ஆவது ஆண்டில் வெற்றிகரமாக காலடி எடுத்து வச்சுருக்கோம், பயங்கர மாபெரும் மக்கள் சக்தியாக உருவெடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் திமுகவுடைய ஆட்சிகள் பொற்கால ஆட்சி நடந்துட்டு இருக்குன்றப்ப நாங்கள் மாபெரும் சக்தியாக வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்றது எப்படின்னா, இப்போ தாவேக்கா தான் செம மாசா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தாவேக்கா செம மாசா இருக்குன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது, அதனால் அந்த மாசில் வசூலுக்காக கொஞ்சம் மாதம் தெரியும். படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவரு விட்டு வர மாட்டார், ஆட்டோமேட்டிக்காக போய் படுத்துருவாங்க. சினிமா நடிகர்களை பற்றி உங்களுக்கு தெரியாத அரசியல்லாம் இல்லை. நான் இப்படியே சொல்கிறேன், உங்களுக்கு சமீப காலங்களில் நடிகர்கள் பட்டியலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வரலாறு உண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட இவரை சேர்த்து பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே வர்றாரு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியலில் பக்குவப்பட்டு நடிகராக மாறி வந்தார். முதல்ல அரசியலில் தான் பக்குவப்பட்டு வந்தார், அதுக்கப்புறம் மாறி நடிகராக வந்தார். நடிக்கும்போது அந்த அரசியலை உள்ளே கொண்டுட்டு அரசியலையும் நடிப்பில் கொண்டுட்டு வந்துட்டார். இந்த 2 கலந்து பயணம் பண்ணார். அப்போ அந்த திராவிட கொடியும் திராவிட இயக்கமும் வளர்ந்தது. கருப்பு சிவப்பு கொடியை கையில் பிடிச்சிட்டு படம் நடித்ததுனால கொடிக்கும் அவருக்கும் உயரம் உச்சத்துக்கு போச்சு. அதெல்லாம் பெரிய பெரிய வரலாறு, பெரிய பெரிய புவியலாக இருந்தது. அந்த இடத்த இவர் நடிகர் விஜய் உடனே ஒரு கட்சி ஆரம்பித்து ரசிகர் மன்றத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கட்சி ஆரம்பித்து நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருக்காருன்னா சொல்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் 10 புள்ள பெற்றவளுக்கு தலைச்சம்புள்ளகாரி வைத்தியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியுமா? தற்குறிக்கே தானே அர்த்தம் தெரியல அவருக்கு. நாங்கள் தற்குறின்னு அவரை தரந்தாழ்ந்தெல்லாம் பேசலை மேடம். தற்குறினா தனக்கு எந்த அறிவும் இல்லாமல் படிப்பறிவு எழுத்தறிவு ஒன்றும் இல்லாத ஒருத்தனுக்கு கை நாட்டு இருக்கு பாருங்கள், அது ஒரு குறி. இந்த கை நாட்டு குறியை தான் சொல்லுவாங்க தற்குறியும்பாங்க, தனக்கான குறியும்பாங்க, அது தற்குறின்னு பேர். இந்த ஆளுக்கு அரசியல் எதுவுமே தெரியல, கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்கிறாரு. ஆனால் பிஜேபிக்கு என்ன கொள்கைன்னு இந்த ஆளை சொல்ல முடியுமா? பிஜேபிக்கு என்ன கொள்கைன்னு முதல்ல இவரை சொல்லுங்க. பிஜேபி எதுக்குற விஜய்க்கு எதுக்காக எதுக்குறோன்னு இவரை சொல்லுங்கள். இந்த 2ஐயும் சொல்லுங்கள். நம்ம அடுத்த முடிவுக்கு போயிடலாம். இந்த 2மே அவருக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் கொள்கை எதிரின்னு ஒரு கோட்பாடை வச்சுட்டாரு. காரணம், பிஜேபிக்காரனுக்கு தமிழ்நாட்டில் புல்லு பூண்டு கூட முளைக்காது. அதனால் பிஜேபி எதிர்த்தாதான் தனக்கு இங்கே ஓட்டு விடுவோம், இதை சொல்லி திமுக ஓட்டு வாங்குது, நம்மளும் அதே பாணியை கையில் எடுப்போம். இது அவரோட பாணி. அது கூட போல, அதை விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல திமுக இருக்குது. ஏன்னா திமுக பிஜேபியோட பாசிசத்தை முறியடிச்சிட்டு சனாதனத்தை கொசு மாதிரி ஒழிப்போன்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் இந்தியா முழுக்க கேஸ் வாங்கிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு போராட்ட களத்தில் நிற்கிறார். அதில் ஒரு 1% துணிச்சல் நடிகர் விஜய்க்கு வரும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன். கொள்கை எதிரின்னு சொல்கிறாருல்ல,
விஜய் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னால் பிஜேபியோட கொள்கை என்ன, அதை இவர் எப்படி எதுக்க போகிறாரு, எதை வச்சு தடுக்க போகிறாரு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையில் அவங்க பிஜேபியோட கொள்கையே சனாதனம் தான். அந்த சனாதனம் தான் சொன்னால் ஏற்றத்தாழ்வு, ஒருத்தன் நெத்திலையும் பிறந்தான், காலில் பிறந்தான், இடுப்பில் பிறந்தான்னு சொல்கிறது, அதை நான் கூண்டோடு ஒழிக்கிறதாண்டா என் டியூட்டின்னாரு. இந்தியா முழுக்க கேஸ் போட்டானுவான். துணிச்சலாக ஒரு மனுஷன் ஓடுறாரு. இதுதான் அரசியல்வாதி, இதுதான் அரசியல். இதில் 1% விஜய்க்கு இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் அரசியல்வாதியாக அவரை மதிக்கிறேன். ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் தெரியாது. அது ஏதோ தெருவாக சுற்றுது. ரசிகர் மன்றம் வச்சுருக்கானுவோ, அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த அரசியல் படமும் ஒரு 3 மாதத்தில் முடிய போகுது. இவரோட அரசியல் படம், ஜனநாயகன் படம் வருதோ இல்லையோ, இவரோட அரசியல் படம் வந்துடும். முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட போய் படுத்துருவார். இனிமேல் அடுத்த ஷூட்டிங்க்கு வருவார். எப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது வந்து விஜய் நேற்று பேசும்போதே ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி சொன்னார். என்ன அப்படின்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வரும்போதும் திமுக இதே விஷயத்த தான் பண்ணுச்சு. இப்போவும் அதே பழைய தகர டப்பாவை தான் உருட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பவள விழா பாப்பாவுக்கு பழைய தகர டப்பாவை உருட்டுறதை தவிர வேறு என்ன தான் தெரியும் அப்படின்றாரு சார். நீங்கள் கோச்சிக்கலன்னு நான் சொல்லுவேன். அப்போ கூட பாருங்கள் ஒரு நடிகை வாயில் என்ன வருதுன்னு. இப்படிப்பட்ட 75 ஆண்டு காலம் ஒரு பொண்ணு விழாக்கன்ற ஒரு திமுகவை, தமிழ்நாட்டுக்கே பேர் தமிழ்நாடுன்னு பேர் வச்ச ஒரு கட்சியை ரொம்ப கூலாக சொல்கிறாரு பவள விழா பாப்பான்னு. ஈஸியாக உள்ளே கூட்டிகிட்டு போய் தாப்பா போடலான்னு நினைக்கிறாரு போல இருக்கு. இது நடிகர் உலகமும் இல்லை, திமுக நடிகையும் இல்லை. அதனால் இது நீங்கங்கிறதுனால நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் சகோதரி ரிப்போர்ட்டராக வச்சுட்டு சொல்கிறேன். இப்படி தான் ஒரு நடிகை வந்து ஒரு கட்சியை வந்து அரசியல் பார்வை பார்ப்பாரா? ஒரு திமுகவை பவள விழா பார்ப்பாங்கிறாரு. அப்போ நாங்கள் என்ன கேட்போம்? நான் சொன்னது ரைட்டு தானே, உன் புத்தி அப்படி தானே போகுது. இதெல்லாம் இங்கே அரசியலில் எடுப்படாது மேடம். நான் கேட்குறேன், இப்போ இது வரைக்கும் நீ பேசுனியே, செஞ்சார்ச்சி கோட்டையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் செங்கோட்டையை பிடிச்சிட்டு போய் கட்டி போட்டேன். அந்த ஆள் பாவம் வாழ்க்கையை இழந்து எல்லாத்தையும் ரோட்டில் விட்டுட்டு அந்த ஆள் வெளில வந்துட்டார். கோரிக்கையை அவர் என்ன கொடுத்தாரு எடப்பாடிகிட்ட தெரியுமா உங்களுக்கு? டிடிவி தினகரனை சேர்த்துக்கையான்னு சொன்னார். கடைசியில் இவர் சேர்க்க மாட்டானு இவர் போயிட்டார் அங்கே பக்கம். டிடிவி இவர் கூட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டாரு. அந்த ஆள் அங்கே படுத்துட்டு ஒப்பாரி வைக்கிறான். யோ இது தானே நான் சொன்னேன், சொல்லியிருந்தேன், என்ன ஏன்டா அனுப்புனீங்க, நான் ஒழுங்காக இருந்திருப்பேன்ல, இந்த லூசு பயில விட்டு அனுப்பிட்டீங்க. அவனுக்கு மரியாதையும் தெரில, தலையும் தெரில, காலம் தெரில, என்னை எங்கே உட்கார வைக்கிறான்னு இடமும் தெரியலான்னு அந்த ஆள் ஒப்பாரி வைக்கிறான். ஸோ எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் எவ்வளோ அசிங்கப்பட்டு போய் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு பாருங்கள். ஒரு ஆள் தான் போனார் செங்கோட்டையன். அதுக்கே செங்கோட்டையனோட நிலைப்பாடு இப்படி இருக்குது. பெல்ல வந்து தொண்டர்களை பார்க்க தலை குனிகிறாரு செங்கோட்டையன். என்ன அரசியல்வாதி இவனுங்க? ஏதாவது ஒரு கட்சி இது வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லுங்கள். ஆட்சியில் பங்குதாரன் ஓடி வாண்டாங்க. ஏற்கனவே ஓடினவன்லாம் 41 பேர் செத்துட்டான். நாங்கள்லாம் வந்து செத்தவன் வீட்டில் இலவு விசாரிப்போம். ஆனால் செத்தவன் குடும்பத்தையே கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு இலவு விசாரித்த ஒரே அரசியல்வாதி நடிகர் விஜய் தான். விஜய்க்கு வந்து நாங்கள் செத்தவன் வீட்டில் போய் தான் வாக்கி அரிசி போடுவோம், மாலை போடுவோம். அந்த கட்சியில் ஒரு கொள்கை இருக்குது. எவன் செத்தாலும் பாடி எடுத்துகிட்டு பனையூருக்கு வாங்கிட்டான். இனி பனையூரில் தான் மாலை வைக்கப்படும், முடிஞ்சால் அங்கே அடக்கம் பண்ணப்படும். இதெல்லாம் கட்சி பாலிசி. இல்லை, விஜய் வந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்கறதுக்கான அந்த அனுமதின்றது திமுக தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் என்னால் போய் பார்க்க முடியலன்றாரு சார். என்ன இவர் பெரிய ஒரு பலம் வாய்ந்த நடிகை, போன உடனே கையை பிடிச்சி இழுக்க போகிறான், காலை பிடிச்சி இழுக்க போகிறான். யார் இந்த ஆளை இன்னும் நாங்கள் பிடிச்சி வச்சுட்டு சும்மா இவராக ஒரு ட்ராமா போட்டு எடுத்துறாரு. எனக்கு உரிய பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ எவன் ஒன்று தூக்கிட்டு போய் கற்பழிக்கு ரெடியாக இருக்கான், இல்லை எவன் ஒன்று துப்பாக்கி தூக்கிட்டு சுட ரெடியாக இருக்கான்? உனக்கு என்ன இருக்குது அது சொல்லு. நீ 4 தாட்டி நீ டவுன் பஸ்ஸில் ஏறி அண்ணா நகருக்கு வா, 5ஆவது தாட்டி உன்னை எவனா பார்க்குறானா நான் பார்க்குறேன். சும்மா நம்மளே ஒரு பெரிய பில்டப் பண்ணிட்டு ஓடிடக்கூடாது. இல்லை, விஜய் போகிற இடத்துக்குலாம் மாசு இருக்குன்றதை நீங்கள் மறுக்கிறீங்களா சார்? 4 தாட்டி கூட்டம் ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு, அதே நடிகை 4 தாட்டி போய் அந்த ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட சொல்லுங்கள். நான் சொல்கிறேன்ல, ஓப்பனாக பேசுவோம். நடிகர் விஜயை ஒரு 4 நாளைக்கு சரவண பொண்ணு ஹோட்டலில் வந்து டிஃபன் சாப்பிட சொல்லுங்கள். 5ஆம் நாளுக்கு ஒரு பையன் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். இது ஒரு சாதாரண ஒரு முகத்தை பார்க்குற மோகம். இந்த மோகத்தை வச்சுக்கலாம் நம்ம எடை போடக்கூடாது. இதெல்லாம் வச்சு நீங்கள் அரசியல் தலைவர்னு எடையும் போடக்கூடாது. இருக்குது என்ன இருக்குது, ஏதோ ஒரு 4 இன்வெஸ்டர் இருக்கான் போட்டிருக்கு, இந்த ஆளை கிளப்பி விட்டுருக்கான். யாரா இந்த ஆளை கிளப்பி விட்றான்னா பிஜேபிங்கிற பி டீமே உன்னை கிளப்பி விட்றான். உங்களுக்கு புரியுதா? ஏன் அதை கிளப்பி விட்றான்னு சொன்னால், இவன் வெளியில் போய் நின்னான்னா இந்த ஆள் கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் பிரிப்பார், பட்டியலினத்தில் இருக்க ஓட்டை பிரிப்பார்.
ஸோ சிறுபான்மை ஓட்டெல்லாம் கொஞ்சம் பிரியும், புதிய வாக்காளர்கள் ஓட்டு பிரியும், திமுகவுக்கு ஓட்டு குறையும். அப்போ நாமெல்லாம் ஒரு அணியில் இருக்கோம், நம்ம ஈஸியாக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுவோம். அப்போ விஜய் வந்தா இது யாரோட ஐடியான்னா பிஜேபியோட ஐடியா. பிஜேபி எடப்பாடி இவங்களோட பி டீமு. அந்தாலும் நான் சொல்கிறேன், இது எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரியும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பிஜேபியை எதுக்க நினைக்கிறவன் திமுகவோட தான் கூட்டணி சேருவான், திமுகவை எதுக்க மாட்டான். பிஜேபியோட கொள்கையே வந்து இங்கே கிறிஸ்தவ மதம் இருக்கக்கூடாது, இஸ்லாம் மதம் இருக்கக்கூடாது தான். உங்களால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்துத்துவாவை தவிர அவனுக்கு கொள்கை இருக்கா? ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு நீதியரசர், நான் நீதியரசரை பற்றி நான் சொல்லக்கூடாது, பேர் சொல்லலை, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஒரு நீதியரசர், நான் தீர்ப்பு எழுதுகின்ற போது சனாதனத்தை மனதில் வைத்து பதிய வைத்து நான் தீர்ப்பு எழுதுகிறேன் ஒவ்வொரு தீர்ப்பிலும் சொல்கிறாங்க. சனாதனம் யாருது? எம்மதமும் சம்மதமும் சொல்கிறதா சனாதனம்? கிடையாது இல்லை, அது ஒரு இந்துத்துவ மதத்தோட கோட்பாடு. அந்த நீதியரசர்கிட்ட இதை மாதிரி ஒரு மனநிலை இருந்ததுன்னா அது எப்படி? அது நீதியா? அது நீதியா? அது சமநீதியா? அதுக்கு பேர் சமூக நீதியா? அதில் என்ன இருக்குது? ஒரு பாசிசங்கிற பாய்சன் உள்ளே ஒளிஞ்சிருக்கு. இதுதான் இந்த இந்து மதம், இதுதான் இந்துத்துவா, இதுதான் அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம். இதுக்கு 2 மதம் இருக்கக்கூடாது, கிறிஸ்டின் மதம் இருக்கக்கூடாது, முஸ்லீம் மதம் இருக்கக்கூடாது. இது அவனோட கொள்கை. இது இந்த விஜய்க்கு புரியுமா? இந்த விஜய் யார் கூட சேரணும்? இந்த 2 மதத்தை காப்பாற்றுற கட்சி எது? திமுக. அப்போ இவங்க யார் கூட போய் விஜய் நிற்கணும்? ஏன் விஜய் வந்து திமுகவை நான் எதுக்குறேன்னு சொல்கிறாரு? இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை மேடம், அவருக்கு எந்த ஐடியாலஜியும் கிடையாது. பிஜேபி ஃபண்டு கொடுக்குறான், இவன்கிட்ட பணம் இருக்குது, அதை காப்பாற்றிக்கணும், பிஜேபி சொல்கிற வேலையை அந்த செய்யணும். இல்லை, பிஜேபியும் தொடர்ந்து களத்தில் எதிர்த்துக்கிட்டு தானே சார் இருக்காரு யார்? விஜய். ஏதாவது ஒன்று நீங்கள் எனக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்லுங்கள். அமித்ஷா பற்றி பேசியிருக்காரா? இல்லை நீட்டுக்காக போராடி இருக்காரா? இல்லை அமித்ஷா நீட்டை பாஸ் பண்ணதான் உள்ள ஒருவன் இவர் களத்தில் இறங்கி போராடி இருக்காரா? தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்படுற நிதி மாநில பட்டியல் 2 பேருக்கும் ஒருங்கிணைந்த, அதாவது மத்திய பட்டியல் ஒன்று இருக்கும், மாநில பட்டியல் ஒன்று இருக்கும். இந்த 2க்கும் நடுவில் ஒரு பட்டியல் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை இவர் எதிர்த்து போராடி இருக்காருன்னு சொல்லுங்கள். ஒன்று சொல்லுங்கள். வர வேண்டிய நிதிக்காக களத்தில் இறங்கி போராடினாரா? ஒன்றிய அரசை எதிர்த்து நடிகர் விஜய் என்னைக்கு ரோட்டில் வந்து உட்கார்ந்துருக்காரு? ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம் சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து திமுகவுக்கு இது வந்து சட்டமன்ற தேர்தல், அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு எதிரி யார் இருக்காங்களோ அவங்கள தான் இப்போ எதிர்ப்போம், அவங்கள தான் நாங்கள் விமர்சனம் பண்ணோம்னு சொல்லிட்டு இருக்காரு சார். நான் தான் சொல்லிட்டேனே, வந்தால் நேரம் ஒரு நாள் முதல்வன் மாதிரி முதல்வன் நாட்காலி தான் உனக்கு தேவை, முயற்சி பண்ணுங்கள். நாங்கள் வேணாம்லாம் சொல்லலை. நாங்கள் ஏன் உங்களை மதிக்கணும்? நாங்கள் ஏன் நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்? உனக்கு அரசியலே தெரியாது, பக்கத்து உள்ள சாக்கடை போகுதுன்னு என்னைக்காவது நீ இறங்கி போய் ஆள் ஒருத்தர் கட்சிக்காரன் போய் அதுக்கான வேலையை பார்த்துருக்கானா? அரசியல்னால் என்னன்னு உனக்கு தெரியுமா? இது என்னன்னு நான் எப்படி இதை கொண்டு போகிறது? அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த ஆளை தூக்கி வச்சுக்கிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க எல்லாம். நான் தான் சொல்லிட்டேன், செத்தவனுக்கெல்லாம் பனையூர் பங்களாவில் அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த ஆள் கட்சி நடத்துகிறான், விட்டுட்டு போங்கடா, அது ஆட்டோமேட்டிக்காக போடும். அங்கே ஆதவ ஒரிஜினான்னு ஒருத்தர் இருக்கான், ஆமை பூந்த வீடும் ஆதவ ஒரிஜினா பூந்த வீடும் ஒன்று தான். நல்ல வேலை விடுதலை சிறுத்தை பொழைச்சிக்கிச்சு, இல்லைன்னா அந்த ஆள் சிறுத்தை அடக்கம் பண்ணியிருப்பான். இப்போ அங்கே போயிட்டாரு, ஆட்டோமேட்டிக்காக நான் 6 மாதத்தில் கட்சி அடக்கம் பண்ணிவிடுவோம். அந்த ஆள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் மேடம், யோக்கியம் நான் ஊழலை எதிர்க்கிறேன்னு விஜய் சொல்கிறாரு, கரெக்டு தானே? ஊழலை எதிர்ப்போன்றாரு. ஊழல்வாதியை ஏன் கூட வச்சுருக்க? யார் ஊழல்வாதி? யோக்கியமாக ஒருத்தன் சம்பாதிக்கிறவனை காட்டு. முதல்ல நீ யோக்கியம், நான் முதல்ல ப்ரூவ் பண்ணுறேன். வரி பாக்கியில் உனக்கு எப்படி கோர்ட்டு தண்டனை கொடுத்தது? நீ எதுக்கு ஃபைன் கட்டின? அப்போ நீ யோக்கியனா? இப்போ நான் ஒரு கார் வாங்குகிறேன், கவர்மெண்ட்டை ஏமாற்றி டேக்ஸ் தப்பு பண்ணிட்டேன், கோர்ட்டில் கேஸ் ஆகி நான் பனிஷ்மெண்ட் ஆகி நான் திரும்பியும் அந்த பணத்தை கட்டி ரிலீஸ் ஆகிட்டேன். நான் யோக்கியனா? ஒருவேளை அன்னைக்கு தாங்க அது அயோக்கியன், இன்னைக்கு நல்லவன் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அப்படிதான் சார் சொல்றாங்க. நீ ஊழலை ஒழிக்கிறேன்னு நீ வந்து நின்று வசனம் பேசுகிற, வாய்ப்பு கிடைக்கலன்னு தவிக்கிறேன்னு வேணா சொல்லு திருடுறதுக்கு. அங்கே படம் அடித்தா 100 கோடி 200 கோடி தாண்டா கிடைக்குது. அரசியலில் வந்துட்டோம்னா கையெழுத்து போட்டால் 1000 கோடி 2000 கோடி அடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறாரு. பின்னால் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியல.
புரியுதா? இங்கே ராஜபக்சேன்னு ஒருத்தன் இருந்தான் சிலோனில், இலங்கையில். அவன் பங்களா பக்கம் கூட எவனையும் நிற்க கூடாதும்மா, சுட்டுருவான். ஆனால் மக்கள் இருந்து பார்த்து மக்கள் புரட்சி வந்த பிறகு பருமை தலை விரிச்சு ஆடி அவன் வீட்டில் போய் ஸ்விம்மிங் பூலில் இவன் குளித்தான். அவன் நாட்டை விட்டே ஓடிட்டான். இதெல்லாம் இந்த வரலாறுலாம் இந்த ஆளுக்கு ஏதாவது தெரியுமா? இவர் என்ன ரோமியோ ஜூலியட் மாதிரி ஏதாவது 2 படம் எடுத்து வேணால் நடிச்சுட்டு போ, இல்லை கார்ல் மார்க்ஸ் ஜென்னி வரலாறு வேணால் எடுத்து சொல்லிட்டு போ. என்ன மேடம் ஆகும் இந்த ஆளு ஒரு ஆளுன்ட்டு ஒன்றும் தெரியாது. நான் என்னன்னு தான் அந்த ஆளுக்கு சொல்கிறது. அமித்ஷாவை ஏற்று ஒரே ஒரு அறிக்கை கூட சொல்லுங்களேன். இந்த நாள் அடுத்த நாள் அன்றாயிரம் கழுடுதா இல்லையா நான் பார்க்குறேன். இல்லையா பாஜக வந்து இந்த படம் சிபிஐ வழக்க வச்சு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துச்சு, இந்த அழுத்தத்துக்குலாம் நான் என்ன அடிப்படையே நினைச்சிட்டாங்களா அப்படின்னு இருக்காரு. இது வரைக்கும் அதிமுக விமர்சனம் அது அவங்கள பற்றி சொல்லலை, அப்போ கூட எங்களை தான் சொல்கிறாரு. இந்த மூஞ்சி அடங்கி போகணும் பார்க்குறியான்னு. அது அடங்கி போதா இல்லைங்கிறத அங்கெல்லாம் காட்டிடணும். நீ அங்கெல்லாம் கொண்டு போய் அதை காட்டிடணும். நீ தானே எவ்வளவும் காரணம்னு மோடி அரசு என்னை இது மாதிரி வஞ்சிக்குது, அமித்ஷா இது மாதிரி வஞ்சிக்கிறாரு, எனக்கு நிர்பந்தம் கொடுக்குறாருன்னு நீ ஓப்பனால பேசியிருக்கணும். சென்சார் போர்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம்? இப்படி நம்ம 2 பேரும் வாதம் பண்ணுவோம். என்ன நீ எரியறதை இழுத்தா கொதிக்கிறது நிற்க போகுது, கீழே எரிஞ்சிட்டு இருக்குல்ல, எரிய விடுறவன் பிஜேபி, கொதிக்கிறது சட்டி. எங்களுக்கு என்னடா இடையில வேலை? என்ன நாங்கள் சொல்கிறது இந்த ஆளுக்கு புரியுது? அந்த ஆளுக்கு ஒரே ஒரு பிஜேபி சொன்ன அசைன்மெண்ட்டாக அந்த ஆள் செய்யணும். இல்லைன்னா அந்த ஆளுக்கு இங்கே பனை ஊரில் பங்களா இருக்காது, வீடு இருக்காது, சொத்து பத்து இருக்காது, ஆளே இருக்க மாட்டான் அந்த ஆள். அப்புறம் இந்த நம்பி இந்த மைனாரிட்டி இந்த கிறிஸ்தவ மக்களில் ஒரு சிலர், எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் சொல்லுவோம், ஒரு சிலர் நம்ம ஆளுங்க அவர் இல்லை, அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாக்கு வேற ஓடுது. முழுசாக அந்த மக்களுக்கு ஒன்று புரியணும். பிஜேபிங்கிற ஒன்றுக்கு அந்த ஆள் பிஜேபியோட எடுபடி. எடப்பாடி கிரேடு 1னா இவன் கிரேடு 2. எடப்பாடி பிரான்ச்சு, இவன் பினாமி. எடப்பாடி பிரான்ச் ஆஃபீஸு, ஹெட் ஆஃபீஸு பிஜேபி, இந்த ஆள் பினாமி ஆஃபீஸு. இவ்வளோ தான் வித்தியாசம். நடிகர் விஜய் பினாமின்னு வச்சுக்கோங்க, எடப்பாடியே பிரான்ச் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க. 2க்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. எதுக்கிற ஒரே ஒரு ஆள் திமுக, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாங்கள் மட்டும்தான் இங்கே எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறோம். எந்த மதத்துக்கு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் தான் போராடுறோம். எந்த பையன் ரோட்டில் வந்து நின்று போராடினான்னு சொல்லுங்கள், அப்படியே நம்ம வந்துடுவோம். இல்லை, நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரில. தூக்கத்தில் வந்து முதலமைச்சரை எழுப்பி கேட்டால் கூட அவர் வந்து டக்குன்னு விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவார், அப்படி தான் சொல்லுவார் அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பொது மேடையில் பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு புரியல சார். நஞ்சாங்குஞ்சான்னு அர்த்தம், விசில் அடித்தான் கூட்டம்னு அர்த்தம். ஆளுக்கு ஒரு விசிலை கையில் கொடுத்தானுவான், கீழே இருக்கவங்கலாம் விசிலை ஊற்றிட்டு ஓடுங்கடான்னு விட்டுட்டான். இவ்வளோதான் அவங்க அரசியல். சின்னமும் கரெக்டாக தான் பார்த்து கொடுத்துருக்கான். இது விசில் அடித்தான் கூட்டம், அதனால் இந்த சின்னத்தை கையில் கொடுங்கடான்னு கையில் கொடுத்து எல்லாத்தையும் ஊத விட்டுட்டு ஓட விட்டுருக்கான். இவ்வளோ தான் நடக்க போகுது. அது என்ன பெரிய ஒன்றும் இல்லையே. ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி, 2 கோடி உறுப்பினர் உள்ள ஒரு கட்சியோட தலைவர் தூங்கி எழுந்துச்சு அவர் விசில் ஊதுவாருங்கிறாரு. என்ன இது என்ன சொல்கிறது? அவர் விசில் ஊத மாட்டார். அவர் ஜாதகம் எப்படி தெரியுமா? மு க ஸ்டாலினோட ஜாதகம் அத்தனை கட்சிக்கு சங்கூதுறது. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக இருந்தால் நினைக்கிற மாதிரி விசில் ஊதுற ஜாதகம் இல்லை, அது இந்த கட்சிக்கு சங்கு ஊதுற ஜாதகம் அது. ஓகே. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஊழல் ஆட்சி, தீய சக்தி. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் வந்து திமுகவின் முதற்றை உலகுன்னு ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நல்லாவே நான் பார்க்குறேன். ஓகே. நான் எப்படி பார்க்குறேன்னா, அது எல்லாத்தையும் முதற்றே உலகுன்னா இது எல்லாம் மக்களுக்கு புரிஞ்சுக்கிங்க, இதை செய்யாமல் தடுக்கிறதுல திமுக தெளிவாக இருக்குன்னு ஒரு புரிதலோடு அவர் எழுதியிருந்தாலும் எழுதியிருப்பார். அதை கூட விஜய்க்கு முழுசாக புரிஞ்சிக்க தெரியல. அதனால் அதை நான் அப்படி தான் பார்க்கணும். புரியுதா? இது எல்லாம் ஒழிக்கிற ஒரே கட்சி திமுக. அதனால் முதற்றே உலகு அப்படின்னா இதெல்லாம் உலகம் புரிஞ்சுக்கிங்க, அதுக்கு திமுக அதுலேருந்து உங்களை காப்பாற்றணுன்னா என் கருத்தை பதிவு பண்ணிக்கலாம்.
இல்ல அண்ணா நாளைக்கு இருந்த கட்சி அண்ணா சொல்லுங்கள். இருந்த கட்சி வந்து இப்படி ஆயிருச்சேன்னு கண்ணீர் வடிச்சு எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து தமிழக மக்கள் வந்து திமுக கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குன்றதுனால தமிழக மக்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் தாவேக்கன் கட்சி எம்ஜிஆர் எப்படி கட்சி ஆரம்பிச்சாருங்கிறதே முதல்ல இந்த ஆளுக்கு வரலாறு தெரியல. எம்ஜிஆர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல மேடம். இருந்தவன்லாம் எம்ஜிஆரை கூட்டு போய் தலைவராக்கிட்டு இந்த கட்சியிலேருந்து ஒரே கட்சியிலேருந்து பிரான்ச் ஓப்பன் ஆனது. இப்போ ஏடிஎம்கே எப்படி உதயமானதுன்னு முதல்ல நீங்கள் அதை முதல்ல அவர்கிட்ட போய் நல்லா தெளிவாக கேட்டுருங்க. எம்ஜிஆர் எந்த கட்சியில் உறுப்பினராக இருந்தாருன்னு கேளுங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கல மேடம். எங்கள்லேருந்து நீக்கப்பட்ட பிறகு அவரோடு தொண்டர்களும் தலைவர்களும் போய் அவரை தலைவராக ஊற்றுக்கிட்டு ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சுட்டு போனாங்க. இதான் உண்மை. இப்போ வந்து அதிமுகவிலேருந்து திமுக வந்து சேர்ற அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு உங்கள் வாயால் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். ஒரே வரி தான். இப்போ கடைசியாக வந்த வைத்திய வரைக்கும் என் தாய் கட்சியாக இது என் தாய் கழகத்துக்கு வந்து ஜாயின் பண்ணுறான்ட்டு போயிட்டான். அப்போ தாய் கழகம் எது சொல்லுங்கள்? தாய் கழகம் எது? திமுக. நான் திரும்பி கேட்குறேன், இத்தனை பேர் பிஜேபியில் சேர்ந்தான்ல, சேர்ந்தவன்ல எவனாவது ஒருத்தன் பேட்டி பிஜேபி என்னோட தாய் கழகம் நான் இதில் வந்து சேர்ந்துருக்கேன்னு ஒரு பேர் சொல்லியிருக்கேன்னா? அது வந்து வாழ்வளர்ந்தூர் ஒன்று கூடிய நல சங்கம் மாதிரி, அது வந்து ஆசிரமம் மாதிரி. அது வேறு வழியே கிடையாது. கடைசியாக அடக்கமாகறவன் எல்லாம் அங்கே தான் போய் அடக்கமாகறான். அதனால் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. இப்போ திமுக வந்து பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா வந்து தாவேக்கல வந்து விஜய் பேசும்போதே சொன்னாரு, எல்லா வீட்லயுமே வந்து ஒரு விஜய் இருக்கான். நீங்க வந்து வா வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க, நாங்க வந்தோம்னா உங்களால தாங்க முடியாதுன்றாரு. என்கிட்டயுமே வந்து 2 கோடி அத்தனை வாக்கு வீட்டுக்கும் வெளிச்சம் தூங்கி எழுந்திரிச்சோன்னா சூரியன் மேலே தான் உதிக்குது. அதனால் உலகமே சூரியன்ட்டு தான் இருக்குன்னு நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்கணும், ஒத்து தான் தீரணும். அதில் உலகம் முழுக்க சூரியன் தான் உச்சத்தில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்தாலும் விடுங்க மேடம். அந்தாலும் ஏதோ வாயில் வந்ததோ உணர்றேன். ஏதோ வெளியில் போகணும், நின்னோம், வசனம் பேசணும், கட்சி நடத்தணும், தொண்டர்களுக்கு ஏதோ செய்தி சொல்லணும். தாவேக்கனால திமுகவுக்கு துளி கூட பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? துள்ளாத மனமும் துள்ளாதான் உண்டு. அதனால் ஓட்டு இல்லாத ரசிகர்கள் தான் அங்கே உண்டு. அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? ஓட்டே இல்லாத ரசிகர் உண்டுன்னா என்ன அர்த்தம்? நஞ்சாம் குஞ்சாம் தான் இருக்கான்னு அர்த்தம். எங்களுக்கு என்ன பாதிப்பு? இப்போ தம்பிக்கு 21 வயசு ஆயிடுச்சுன்னா திமுக என்ன, இங்கே அவர் அடுத்த வரலாறு புயல் என்ன, எங்கே நம்ம படித்தோம், எங்கே வேலை கிடைக்கும், எப்படி போய் வேலையை தேடுறது, அடுத்து வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறதுன்னு அவன் யோசிப்பான். கீழே ஒரு 15 வயசு 12 வயசு கூட இருக்கவன் எதை பற்றி யோசிப்பான்? சினிமா படத்தை பார்த்துட்டு நடிகர் விஜயை பார்த்துட்டு விஜயை கையில் வச்சுக்கிட்டு ஃபிஷ்ஷுன்னு ஊதிக்கிட்டு இருப்பான். இவ்வளோ தான் அர்த்தம். ஓட்டு போடுறவன்லாம் இங்கே இருக்கான், விசில் அடிக்கிறவன்லாம் அவன்கிட்ட இருக்கான். இல்ல விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் போற இடத்துக்கு வர்ற கூட்டம் கூட திமுக கூடுற இடத்துக்கு வந்து கூட்டம் வர மாட்டேங்குது. என்கிட்ட 15 வயசு பையன் மட்டும்தான் இருக்கானா, எல்லாருமே என் கட்சியில இருக்காங்க அப்படின்ட்டு. 15 வயசு பையன் இருக்கான்னு ஒத்துக்கிறாருல்ல. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? விசில் அடித்தான் கூட்டம் நெஞ்சாம் குஞ்சாம் தான் கீழே இருக்கான்னு அர்த்தம். அதான் அந்தாலே ஒத்துக்கிறாரு மேடம். அப்புறம் என்ன தான் இருக்குது அதில் போய்? அது ஒன்றும் பண்ண முடியாது மேடம். அது அவ்வளோதான் அது கதை. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி பார்ப்போம். முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கான முயற்சியை அவங்க எடுக்கட்டும், அப்புறமா அடுத்த கட்டத்துக்கு போவோம். துணிச்சலாக வெளில வரட்டும், தனியாக நிற்கட்டும், யார் வேணாம் நான் நின்று களத்தில் நின்று பார்க்கட்டும். அதுக்கப்புறமா அவர் அரசியலில் நிற்கிறாராங்கிறத அடுத்த வருஷம் நம்ம பேசுவோம்.